பிரைஸ் த லார்ட். இந்த பிப்ரவரி மாதத்தில் 24ஆம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம். த புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 50 verse 20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த வசனம், இந்த வார்த்தையை யோசேப்பு தன்னுடைய சகோதரரிடத்தில் அவர் சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்கும் யோசேப்புடைய வாழ்க்கை அனுபவம் நல்லா தெரியும். அவரை குழியிலே தூக்கி போட்ட சகோதரர்கள், அடிமையாக எகிப்துக்கு வெற்று போட்ட இந்த சகோதரர்கள் அவனை கொலை செய்யணுன்றது தான் அவங்க திட்டம். ஆனால் அது கொஞ்சம் மாறி அவங்க அப்படியாக அவனை விற்று போடுகிறார்கள். எகிப்தில் அடிமையாய் வந்த இந்த யோசேப்புக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்ததெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். சிறைச்சாலையின் அனுபவங்கள் எல்லாம் அவர் கடந்து போனார். ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, எல்லா இடத்துலையும் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். இப்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறுது. ஆண்டவர் கொடுத்த தரிசனம், அந்த கனவு அப்படியே நிறைவேறுகிறது. அவருடைய அப்பா முதற்கொண்டு எல்லாரும் அவரிடத்துல வந்து வணங்குகிற ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். அந்நிய தேசத்துல தான் யோசேப்பு இருந்தார். அந்த அந்நிய தேசத்துல, எகிப்தி என்கிற அந்த தேசத்துல, பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே தேவன் யோசேப்பை உயர்த்தினது மாத்திரமல்ல, அவருடைய சகோதரர்கள் வந்து பயப்படும் பொழுது அவர் சொல்லுகிறாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், அது உண்மைதான், நீங்கள் எனக்கு தீமை தான் செய்யணும்னு நினச்சிங்க. ஆனால் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அவருடைய சொந்த குடும்பத்தை மட்டும் அவர் காக்கல, அநேக ஜனங்கள், எவ்வளோ தேசங்களிலிருந்து ஜனங்கள் அந்த பஞ்ச காலத்தில் வந்து யோசேப்பினிடத்தில் வந்து ஆகாரத்தை பெற்று கொண்டார்கள். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு தேவன் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். இன்னைக்கு நம்ம யோசேப்பினுடைய வாழ்க்கை அனுபவத்தில் நம்ம ரொம்ப ஆழத்தில் போல, ஏன்னா நம்ம அதுக்கு தெரியும், நமக்கு இந்த வசனத்தின் ஆழத்தில் நம்ம போக ஆண்டவர் கிருபை செய்வாராக. தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் ஏதோ ஒரு தீமை வழியாய் கடந்து போகிற சூழ்நிலை இருக்கலாம். இது எப்போ எனக்கு மாறும், என்ன ஆண்டவரே இப்படி ஒரு தீமையில் போய் நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நம்மளுடைய லைஃப்லேயே ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை யோசித்து பாருங்கள். ஒருவேளை ஒரு பழைய ஸ்கூட்டர் இல்லை ஒரு பைக்கை நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கூட்டர் ஒழுங்காகவே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, அந்த பைக்கு ஒழுங்காகவே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, ஏதாவது பிரச்சனை வந்துடுது. இல்லை ஒரு பழைய கார் தான் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, அது அடிக்கடி ட்ரபிள் கொடுக்குது, அடிக்கடி மெக்கானிக் ஷாப்புக்கு போக வேண்டியதாக இருக்குது. இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த கார் கம்ப்ளீட்டாக டோட்டல் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், என்ன ஆண்டவரே இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு, ஏன் அப்பா இப்போ ஒரு தீமை எனக்கு. ஆனால் அந்த காரு டோட்டல் ஆனதுக்கப்புறம், இல்லை அந்த பைக்கு ஒன்றும் இல்லாமல் போனதுக்கப்புறமா நீங்கள் நடந்து போனீங்களா? நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கை விட்டுட்டு அடுத்தது இன்னொரு புது பைக் வாங்கியிருப்போம், இல்லை ஒரு புது கார் வாங்கியிருப்போம், இல்லை இந்த காருக்கு பதிலாக இன்னொரு பெட்டர் கார் நம்ம வாங்கியிருப்போம். அப்படி தானே பிரியமானவர்களே? நம்ம ஆண்டவர் அந்த தீமையை நன்மையாக நம்மளுக்கு முடித்து கொடுத்துருக்கிறார் என்று விசுவாசிக்க முடியுதா? இல்லை லாஸ்ட் வீக்கில் கூட எங்களுடைய சர்ச்சில் ஒருத்தங்க சொன்னாங்க, நம்முடைய சபைக்கு வருகிற ஒரு குடும்பத்தார், அவருடைய கார் டோட்டல் ஆகி அவங்களுடைய கார் கம்ப்ளீட்டாக ஒன்றும் இல்லாமல் போய் ஆக்சிடெண்ட்டில் அப்படி ஆயிடுச்சு. ஆண்டவர் எப்படியோ நாங்கள் உயிர் பிழைக்க உதவி செஞ்சாங்க. அந்த பிரதர் மட்டும் தனியாக ட்ரைவ் பண்ணி போகும்போது அப்படி ஒரு சூழ்நிலை. ஆனால் அடுத்த வாரமே பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பெட்டர் கார், நல்ல ஒரு டெஸ்லா காரை அவங்க வாங்குறதுக்கு ஆண்டவர் சாட்சியாக அதை அவர்களுக்கு மாற்றி கொடுத்தார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற தீமை போல தெரிகிற காரியத்துக்கு பின்னால் ஏதோ ஒரு நன்மையை கர்த்தர் முடிந்து அதை நன்மையாய் முடிய பண்ணுகிறார். அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வாடகை வீட்டில் நம்ம இருந்த அனுபவத்தெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, அந்த வாடகை வீட்டில் வந்து நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். நம்ம ஏதாவது ஓனர்கிட்ட சொன்னால் அவங்க வந்து சரி பண்ணியிருக்கவே மாட்டாங்க. தண்ணி வரல, ஹாட் வாட்டர் வரல, ஹீட்டர் ஒர்க் ஆக மாட்டேங்குது, கரெக்டாக ரெண்ட் மட்டும் வாங்குறாங்க, ஆனால் எதுவுமே சரி பண்ணி கொடுக்க மாட்டுறாங்களே அப்படின்னு நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். இல்லை சில நேரத்தில் அந்த ஓனர்ஸ் நம்மளுக்கு அவ்வளோ துன்பம் கொடுப்பாங்க, அவ்வளோ கஷ்டப்படுத்துவாங்க நம்மளை.
அப்போ நம்ம என்ன கரெக்டாக நம்ம எல்லாம் பே பண்ணுறோம், ஆனால் இப்படி இருக்கே அப்படின்னு நினைப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மனசில் என்ன ஒரு ஐடியா வரும்னா, இனிமேல் நம்ம இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போனால் நம்ம சொந்த வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்போம், ஒரு தீர்மானம் எடுப்போம். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு சொந்த வீட்டை வாங்கி போக தேவன் உதவி செய்திருப்பார். அப்போ சில நெருக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் வருகிறது, சில தீமையை போல நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அனுபவங்களுக்கு பின்னால் தேவன் அதை நன்மையாய் அதை முடித்து கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? ஒரு தீமையான ஒரு சூழ்நிலை அனுபவத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? ஆண்டவர் அதுக்கு நன்மையாக முடிய பண்ணுவார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இந்த வியாதியின் வழியாக போகிறீங்க, இல்லை இல்லைன்னா வேலை ஸ்தலத்தில் உள்ள ஏதோ ஒரு நெருக்கம், ஆண்டவர் உங்களுக்கு இன்னொரு நல்ல ஜாபை கொடுப்பார்னு விசுவாசிக்கிறீங்களா? ஒரு நல்ல பர்மனண்ட்டான ஜாபை கொடுப்பார்னு விசுவாசிக்கிறீங்களா? இல்லை உங்களுக்கு சுயமாக அல்ல கைத்தொழில் அல்ல பிஸ்னஸ் ஆண்டவர் கொடுக்க முடியும். ஆண்டவரால் எதையும் நன்மையாக மாற்ற முடியும். எந்த தீமையையும் தேவனால் நன்மையாக மாற்ற முடியும். அல்லேலூயா. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நீங்கள் எந்த தீமை வழியாக இப்போ போகிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ தீமைகள் நன்மையாய் முடிந்திருக்கிறது. கர்த்தர் அதை முடிய பண்ணியிருக்கிறாரே, அதை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வதோடு இந்த தீமையையும் என் தேவன் எனக்கு நன்மையாய் முடிய பண்ணுவார், என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்க வேண்டும். யோசேப்பு வாழ்க்கையில் நடத்தின அதே கர்த்தர் தான் இன்னைக்கு உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். அந்த தேவன் யோசேப்புக்கு மாத்திரம் தேவன் அல்ல, உங்களுக்கும் எனக்கும் அவர் தேவன் நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. அதனால நம்ம சோர்ந்து போகக்கூடாது, நம்ம தளர்ந்து போய்விடக்கூடாது. தேவனுக்குள்ள நம்ம திடமனதாய் இருக்க வேண்டும். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?